வணக்கம், வெல்கம் டு முப்படை கோச் காளி. ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்த விஷயம், இந்தியன் ஆர்மிக்காக எதிர்பார்த்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாம் எல்லாமே நல்லா பண்ணியிருப்பீங்க. ஸோ ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்துருந்தீங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்தாச்சு எல்லாருக்குமே. ஸோ வெற்றி பெற்ற எல்லாருக்குமே முப்படை சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ அடுத்த கட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல். ஸோ இந்த ஃபிசிக்கல் கம்ப்ளீட் பண்ணவே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓரல் மார்க் கட் ஆஃப் வந்துட்ட பிறகு நம்ம அடுத்தது ட்ரைனிங் தான் போகிறோம். ஸோ அடுத்த கட்டம் ஒரு பாதி முடிஞ்ச ஒரு விஷயத்தில் அடுத்த பாதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல். ஸோ இந்த ஃபிசிக்கலை எப்படி பண்ணலாம், எங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபிசிக்கல்னா முப்படை பற்றி நீங்கள் எதுவுமே யோசிக்க தேவையில்ல, அது உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம முப்படையில் பார்த்தீங்கன்னா ஆர்மிக்கான ஃபிசிக்கல் எப்போ அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1/8/2025 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இங்கே அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து இங்கே அட்மிஷன் ஜாயின் பண்ணி ஃபிசிக்கல் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிசிக்கல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க, எந்த நிலையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் செக் பண்ணி ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே பேட்ச் பிரித்து அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் போகும். ஸோ வெயிட் லாஸு ஸோனா இம்ப்ரூவ் பண்ணணும், பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தனித்தனியாக ஒர்க் அவுட் போகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த கட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ரொம்ப தொழில் இருக்கேன், எனக்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குமா அப்படின்னா இங்கே வந்து கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் தனித்தனியாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ணி பண்ணுறவங்க இங்கே வந்து பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக யோசிங்க. ஸோ நான் வந்து எப்படி சார் ஃபிசிக்கல் கம்ப்ளீட் பண்ணுவேன், ஸோ 1200 மீட்டர்னாலும் வேகமாக ஓடணுமே அப்படின்னு இருப்பீங்க. அதெல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க, உங்களால் முடியும்னா கண்டிப்பாக முடியும். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த முறை ஸோ ஃபிசிக்கலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 பேட்சாக பிரிக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா 2 பேட்சாக தான் இருக்கும். இப்போ 4 பேட்சாக பிரித்து 4 பேட்ச் பிரிக்க போகிறோம் டைமிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவில் பண்ணுவாங்கன்ற நம்ம எதிர்பார்க்க முடியல, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால எதிர்பார்க்க முடியல. ஸோ நீங்கள் ரெடியாக இருங்க. ஏன்னா ஸோ நல்ல மார்க் எடுத்தவங்க ஒரு 3rd பேட்ச் 4th பேட்ச் ஆச்சாவே உள்ள போகிற மாதிரி இருக்கும். அப்போ ஃபிசிக்கலுக்கும் ரொம்ப காம்படிஷன் அதிகம் தான் இந்த முறை. ஸோ அதுக்காக ரொம்ப முக்கியத்துவம் கூட இப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ திருச்சி ஏரோலாம் பார்த்தீங்கன்னா ஸோ 1 month தான் சம்திங் டைமிங் வரும். சரி, ஃபர்ஸ்ட் திருச்சி ஏரோ தான் வரும் ரேலியில். ஸோ அடுத்து கோயம்புத்தூர் ஏரோ, அதுக்கப்புறம் தான் சென்னை ஏரோ வரும். அதனால் திருச்சி ஏரோ பண்ணுறவங்க திருச்சி ஏரோ கோயம்புத்தூர் ரொம்ப ரெடியாக இருங்க. ஸோ சென்னை ஏரோ ரெடியாக இருக்கு வேணாமா அப்படின்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் அட்வான்ஸாக இப்பயே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சூப்பரான டைமிங் வச்சிடலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்காக எப்போவும் நாங்கள் கை கொடுக்க ரெடி, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிக்க ரெடியான்னு பார்த்துங்க. ஸோ எப்போவும் உங்களுக்கான வெற்றிக்காக எங்கள் முப்படை காத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ உங்களுக்காக உழைக்க நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியான்னு பார்த்துங்க. ஸோ விரைவில் கண்டிப்பாக களத்தில் சந்திப்போம், பார்க்கலாம். வருங்கால ராணுவ வீரர்களே எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். மற்றொரு முறை முப்படை சார்பாக வாழ்த்துக்கள். விரைவில் சந்திப்போம். கோச் காளி.